எங்க மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டான். அவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் நெப்போலியன் ஒருத்தரை பத்தி சொன்னீங்களே, அவராவது உங்க கல்யாணத்துக்கு வந்தாரா? இல்ல, வரல. ஆனா போன் பண்ணி எங்களை விஷ் பண்ணாரு. ரேகா கிட்ட நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? கொஞ்சம் ஏடாகூடமா கேள்வி கேட்பேன், தப்பா எடுத்துக்காத தங்கச்சி. தங்கச்சியா? என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க? நீ என்னோட ஹஸ்பண்ட். அடா என்னமா நீ? தாலி கட்டினவன் அவன், மாட்டிட்டு நிக்கிறவன் நானு. யாராச்சும் 2 வார்த்தை என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாவே வேர்த்து கொட்டிடும். என்ன போய் லண்டன்கார மாதிரி நடிச்சேன்னு சொல்றியே, நியாயமா இது? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்தியால பாதி சுருட்டு போனவன் லண்டன்காரன். அப்படி இருக்கப்போ அவங்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாம்? அது என்ன திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை மாதிரி திடீர் கல்யாணம்? உங்க கல்யாணத்துக்கு பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சிங்களா? இல்ல. ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலையா? நீங்க தானே சாமர்த்தியமா உங்க டிஜிட்டல் கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னீங்க. ஐயோ, அது நான் இல்ல, உங்க விக்னேஷ். நடந்த கல்யாணத்தை பதிவு செஞ்சீங்களா? இல்ல, அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு விக்னேஷ் சொன்னாரு. கேட்டுட்டீங்களா ஜட்ஜம்மா? அப்படி சொன்னது நான் இல்ல, அந்த விக்னேஷ் தானே. பாப்பாவே சொல்லிடுச்சு. நீங்க தான் விக்னேஷ், நீங்க தான் என்ன குழப்பிட்டீங்க. நான் சொல்றேன், நீ தான் அந்த பையனை குழப்பிட்ட. பப்ளிக்ல பாதி துணி போட்டுக்கிட்டு பாத்துக்கோன்னு உடம்ப காட்டி பழக்கிறத நீ. மாடலிங் என்னோட ஹாபி. நீ சொல்ற மாடலிங்க நானும் டிவி புட்டில பாத்திருக்கேன். வலையில எங்கேயா போடுவாங்க? கையில போடணும், அங்கேயும் போடுறது இல்ல. காதலியாவது போடணும், அங்கேயும் போடுறது இல்ல. தொப்புள்ள போட்டுக்கிட்டு நடப்பாளுங்க நடந்துகிட்டே இருப்பாளுங்க. ஜட்ஜம்மா, இந்த பொண்ணு நகை போச்சு, மானம் போச்சுன்னு புலம்புச்சே. கல்யாணன்ற பேர்ல அதோட கருப்பு போச்சே, அத பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. ஏன்? ஏன்னா அது முன்னாடியே போயிடுச்சு. கத்தாதம்மா, நீ எவங்கிட்டே கெட்டு போயிட்டு வயிற்றுல வாங்கினதுக்கு விக்னேஷ் அப்பனாக்கலன்னு பார்த்த. அவன் விவரம் தெரிஞ்சு ஓடி போயிட்டான். சைலன்ஸ் ப்ளீஸ். ஜட்ஜம்மா, இவங்க அண்ணன் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முன் வந்தாருன்னு தங்கச்சியே ஒத்துக்குச்சு. லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்புன்னு ஏதோ ஒரு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அதனால அதுக்கு ஒரு தனியா ஒரு கேஸ் போட்டு விட்டுருங்க. எந்த தப்பும் செய்யாத என்ன வெளியில விட்டுருங்க. தங்கச்சி, நான் சத்தியமா சொல்றேன், நான் அவன் இல்ல.